ஸோ நம்ம இப்போ ரா மெட்டீரியல் குடோனில் தான் இருக்கோம். நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கலர்ஃபுல்லாக கலம்காரியில் பார்க்குறோம். பட் சாரீ ஆகட்டும், துப்பட்டா ஆகட்டும், ரன்னிங் மெட்டீரியல், ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நான் கையில் வச்சுருக்கிறது டசர், அதனால ஷைனாக இருக்குது. இந்த சைடு காட்டன் இருக்குது, ஃப்ரண்ட்டில் கோட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரா ஃபேப்ரிக்ஸை வாங்கி தான் இதில் மல்டிபிள் ப்ராசஸ் பண்ணி அந்த கலர்ஃபுல் எண்ட் ப்ராடக்டை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இன்னொன்று நான் முக்கியமாக சொல்லணும், நான் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலி ரா மெட்டீரியல் இப்படி ஒயிட்டாக தான் வருமா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேடுக்கு மாற்றுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? கடுக்காய். அந்த கடுக்காயை வந்து பவுடர் பண்ணி ஆக்சுவலி ஒரு 24 hours இதை வந்து வாட்டரில் வந்து ஸ்டார்ச் ரிமூவ் ஆகிறதுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடுக்காய் பவுடர் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்க. கடுக்காய் நம்ம ரெகுலராக நம்மளோட என்ன சொல்கிறது, கை வைத்தியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். லைக் வந்து கோல்டுக்கு, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அண்டு வந்து இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அதுக்கு இருக்குது. நம்ம நேச்சுரலாகவே என்னென்னா உள்ளே எடுத்துக்கிட்டால் தான் பெனிஃபிட்னு கிடையாது, நம்ம ஸ்கின்னும் வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணும். அதனால தான் ஒரு சிலருக்கு பாலியஸ்டர் இல்லை ரொம்ப ஹை சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ் ரெகுலராக வேர் பண்ணும்போது ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். ஸோ இதில் பேஸ் ஸ்டார்டிங் ஸ்டெப்பே வந்து கடுக்காய் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கலரை கொண்டு வர்றதுக்கு. அப்போது எந்த அளவுக்கு ஒரு ஆர்கானிக் ப்ராசஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ த பெனிஃபிட்ஸ் வில் பி அப்சர்வ் பை அவர் ஸ்கின். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதனால தான் வந்து இது வந்து ஆர்கானிக், ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, எல்லாருமே வேர் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுவும் ஒன்று. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள்.